அவமானப்படணும், அசிங்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதி. கிரகங்கள் இது வந்து நம்ம வந்து நெகட்டிவா சொல்றோம், தயவு செய்து எடுத்துக்காதீங்க, முன்னெச்சரிக்கை பதிவாக மட்டும் எடுத்துக்கோங்க. தொழில பெருசா வந்து சாதிக்கும்னு நினைக்கிறோம், ஆனா அது எல்லாமே நிறைவேற முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு அப்ப குருவினுடைய பார்வையில சனி லாக் ஆகுறாரு. அதே போல குரு உங்களுடைய ராசியும் பாக்குறாரு. இது பெரிய யோகம். ஒரு கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்பர் நோக்கி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்பர் கிடைக்கும். ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இருக்குது, கல்யாண பொண்ணு வந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை வந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தா, அதாவது சுக்கிரன் சாரத்தில் ராகு இருக்கிறது, ராகு சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ். அது வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சம் பணவரவு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இப்ப கோச்சாரப்படி அது வரும்போது பெண்சாப் அமைப்புல வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எப்பவுமே வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது. அதே போல தாந்திரிக பரிகாரமாக இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மாதத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதி அடைகிறாருங்க. இது வந்து ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது, இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் விலக போகுதுங்க. தொழில் இருந்து வந்த இடைஞ்சல், மன உளைச்சல், தொழில் ஓடவே மாட்டேங்குது, தொழில பெருசா வந்து சாதிக்கும்னு நினைக்கிறோம், ஆனா அது எல்லாமே நிறைவேற முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து கண்டசனியை பாக்குறாரு. சோ அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வக்ரகதி அடையும் பொழுது அதனுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். தொழில் நல்லா இருக்கும், தொழில் வளர்ச்சி உண்டு, இழந்த பொருளை மீண்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல பாருங்க, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சனி கண்டசனியாக இருந்தாலும் இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறார். உங்களுக்கு வந்து ராசி அதிபதி வக்ரமாக போகிறார், சனி பகவானும் வக்ரமாகிறாருங்க. அப்ப குருவினுடைய பார்வையில சனி லாக் ஆகுறாரு. அதே போல குரு உங்களுடைய ராசியும் பாக்குறாரு. இது பெரிய யோகம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த காலம் அப்படிங்கிறது கன்னியா ராசிக்கு இந்த மாதம் உண்டு. எப்படியும் ஒரு வகையில பாத்துட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வகையான விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருவார். நீங்க எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல, நடக்கல, இப்படியே போயிருமா என் லைஃப் அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் எல்லாம் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. அந்த பயத்தை வெளியே கொண்டு வர போறீங்க, செயலா காட்ட போறீங்க. ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா உண்டு கன்னியா ராசிக்கு இந்த மாசம். 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட குரு சேருது 11ஆம் வீட்டுல. அப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்க 10ஆம் இடத்துல சூரிய பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு சிவராஜ யோகத்தோட. அதற்கு மேல பயணப்பட போகிறார். ஃபர்ஸ்ட் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அது வந்து புதாத்திய யோகம். 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் குருவோட சேரும்போது சிவராஜ யோகம் வேலை செய்யும். சோ இது முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா கன்னியா ராசிக்கு நிறைய ஆன்மீக வழியில ஹெல்ப் கிடைக்க போகுது, நிறைய தீர்த்த யாத்திரை போக போறீங்க, தொழில் வளர்ச்சிக்கு உண்டான விஷயம் அப்படிங்கிறது இப்ப இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது, லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். ஒரு கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்பர் நோக்கி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்பர் கிடைக்கும். 12ஆம் இடம் அப்படின்னா இடமாற்றம், அதோட 3ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். அப்ப உங்களுக்கு 3ஆம் இடம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து செவ்வாயை வந்து சொந்த வீட்டை பாக்குது. அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டங்கள். உங்களுக்கு இடமாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும், பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், தொழில் மாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இருக்குது, கல்யாண பொண்ணு வந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை வந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தா, பொண்ணு மாப்பிள்ளை படிச்சாலும் குடும்பம் அமைஞ்சது சரியில்லை, குடும்பம் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன்னால உங்களுடைய திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்ப. சோ இந்த சனி வக்ரகதி ஆகிறது உங்களுக்கு தடைப்பட்ட திருமணத்தை எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுனால வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இன்னொன்னு சொல்ல போனோம்னு பாத்துட்டீங்கன்னா நண்பர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் ஆயிட்டு இருக்கு. இப்போ மன சஞ்சலங்கள் நிறைய ஆயிட்டு இருக்கு, உங்களை யாருக்குமே பிடிக்காது இப்ப. சோ இதெல்லாம் விலக போகுது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அதிக வாய்ப்புகள் உண்டு. 3 8 செவ்வாய் 9ஆம் வீட்டில் வரும்பொழுது கண்டிப்பாக அப்பா மூலமாக உங்களுக்கு நிலபலன்கள் கிடைக்கிறது, சொத்துக்கள் கிடைக்கிறது, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வர்றது, அல்லது அந்த பிரச்சனையை வந்து உருவாக்கி அது ஏதோ நிலுவையிலே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை உருவாக்கி அது உங்களுக்கு சாதகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாகவே கன்னியா ராசிக்கு இந்த மாதம் அருமையான ஜாக்பாட் மாதம் எடுத்துக்கணும். ஏன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய
சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் வீட்டுல இருக்காரு. எப்பவுமே 2ஆம் அதிபதி 12ல இருக்குது அப்படின்னாலே நல்ல வருமானமும் வரும், நல்லா செலவும் பண்ண போறீங்க. அப்போ 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக அப்பா கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க. நிச்சயமா அது ஒன்னா பிரச்சனையில முடியும், அல்லது அது உங்களுக்கு தீர்வா கிடைக்கும். ஆனா அந்த பிரச்சனையே பேசாம இருக்குது, பயமா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் தள்ளி வைப்பீங்க இல்லைங்களா, அது எல்லாமே நடக்க போகுது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் கேது சேர்க்கை 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கன்னிராசிக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது, அதாவது சுக்கிரன் சாரத்தில் ராகு இருக்கிறது, ராகு சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ். அது வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சம் பணவரவு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இப்ப கோச்சாரப்படி அது வரும்போது பெண்சாப் அமைப்புல வந்துடும். அப்ப குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தா பெண்களிடம் கவனமா இருங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க கொஞ்சம் கவனமாக பாருங்க. நண்பர்கள் கிட்ட என்ன பண்றாங்க, செல்போன்ல கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா 12ஆம் இடம் தான் வந்து நம்ம உடல் சுகம், தாம்பத்தியம், இதெல்லாம் 12 தான். சோ அதெல்லாம் கெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கன்னிக்கு வரப்போகுது. இப்ப ராசி அதிபதி பலமா இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம். குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. பட் உங்க நேர காலங்கள் உங்க குடும்பத்தையோ உங்க குழந்தைகளையும் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல, அதாவது சனியை வந்து உங்களுக்கு சிம்மத்தை பார்த்துட்டு இருக்குது. இப்ப அந்த இடத்துல அந்த கிரகச்சேர்க்கை ஏற்படுது. ஆல்ரெடி உங்களுக்கு கண்டசனி வேற. சோ அவமானப்படணும், அசிங்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதி, கிரகங்கள். இது வந்து நம்ம வந்து நெகட்டிவா சொல்றோம், தயவு செய்து எடுத்துக்காதீங்க. முன்னெச்சரிக்கை பதிவாக மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுனால முன்னாடி அதை பார்த்துட்டு அதுக்குள்ள தெய்வ வழிபாடுகள் பண்றதும் அதற்குண்டான விஷயத்தை நம்ம கடந்து போறதும் நல்லது. சோ இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு மேல இருக்கிறதுனால முன்னாடியே காட்டி கொடுத்துரும். சோ தப்பிச்சுக்கலாம். சோ ஆனா கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி நீங்க பாக்குறது நல்லது, எஃபர்ட் போட்டு பாக்குறது நல்லது. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா நீங்க அதிகமா திருநங்கைகளை வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், திருநங்கைகள் உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா லட்சுமி வழிபாடு அதிகமா செய்வீங்க. பழமையான லட்சுமி கோயிலுக்கு போறது, பழமையான பெருமாள் ஸ்தலத்துக்கு போறதெல்லாம் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு உண்டான இந்த மாதத்திற்கு உண்டான நம்பர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப சக்சஸா இருக்கும். அதே போல 9ஆம் நம்பர் ஓரளவுக்கு சக்சஸ் கொடுக்கும். கலர்ல பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லா செட் ஆகி வரும். அதே போல ஆரஞ்சு கலர், லைட் எல்லோ கலர் இதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு செட் ஆகும் இந்த மாசம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எப்பவுமே வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பெருமாள் தான். நீங்க இப்போ பெருமாளோட சேர்த்து தாயாருக்கு வழிபாடுகள் செய்யறது ரொம்ப விசேஷம். அதாவது மகாலட்சுமி ஆண்டாளி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு பண்றது இன்னும் விசேஷம், ஏன்னா சுக்கிரனோட கேது இருக்கிறதுனால. அதே போல தாந்திரிக பரிகாரமாக இந்த பிரச்சனையில இருந்து இந்த மாதத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பிள்ளையார புடிச்சுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு அம்மன் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார புடிச்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்க கண்டிப்பாக ஒரு 11 தேங்காய் அல்லது 12 தேங்காய் இதை நீங்க மாலையா கோர்க்கலாம், அல்லது அவருடைய பாதத்துல உடைச்சு வச்சுட்டு வரலாம், அல்லது அவருடைய பாதத்துல முழுசா வச்சுட்டு வரலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களை பண்றது ரொம்ப விசேஷம். கூட இப்ப நீங்க மாலையா கோர்க்கிறீங்க அப்படின்னா சாமியோட கழுத்துல போட்டு இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் கீழேதான் வந்து தேங்காய் இருக்கணும். அந்த நூல் மட்டும் வந்து உங்களுக்கு சாமியோட கழுத்துல இருக்கணும். முடிந்த அளவுக்கு பச்சை கலர் நூல் யூஸ் பண்றது ரொம்ப விசேஷம். இதுல அதுல ஒரு தேங்காய் ஒரு கட்டு அருகம்புல், ஒரு தேங்காய் ஒரு கட்டு அருகம்புல் அப்படின்னு 12 தேங்காய் 12 கட்டு அருகம்புல்லும் வார ஒரு முறை, இந்த மாதம் முழுவதும் வார ஒரு முறை விநாயகருக்கு, அதுவும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு போடணும். அப்படி இல்லைன்னா சாந்தமாக இருக்கக்கூடிய மீனாட்சி, காமாட்சி இது போல ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில போய் போடுறது ரொம்ப விசேஷம். இந்த 2 கோயில் எதோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 வாரம் தொடர்ந்து பண்றது ரொம்ப விசேஷம். இது பண்ணுனா ஒன்னா முன்னெச்சரிக்கை அது காட்டி கொடுக்கும், அல்லது வர்றது அப்படியே வராம கூட போகலாம், அல்லது வந்தாலும் அதுல இருந்து அவமானப்படுறதுன்னு தப்பிச்சுக்கலாம். இது நிச்சயமா நடக்கும், அதுக்கு விநாயகர் பொறுப்பு இந்த மாதம். சோ இந்த பரிகாரம், இந்த கிரகச்சேர்க்கை இருந்தா கண்டிப்பா பண்ணிருங்க. அதே போல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லயோ அல்லது சனிக்கிழமை நாட்கள்லயோ பச்சை கற்பூரத்தை வாங்கி ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய கோயில்ல கொடுத்துட்டு வந்துருங்க. இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் கோயிலுக்கே போறீங்கன்னா பச்சை கற்பூரம் வாங்கி பெருமாள் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் பண்ணும் பொழுது இது தாந்திரிகமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். இது உங்களுடைய கர்மாவை கண்டிப்பாக கழித்து கொடுப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு வழிபாடு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுதிகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம்.
நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.